ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு ஷெல்ஃபே கிடையாது. நான் வந்து 2-3 குட்டி டேபிள் யூஸ் பண்ணி தான் வந்து என்னோடய திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேஸ்ட்டு சிலிண்டருக்கு மேலே ஒரு வுட் பீஸ் போட்டு அதில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கார்ட்போர்டெலாம் யூஸ் பண்ணி ஒரு ஷெல்ஃப் பண்ணலான்ட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பரை வந்து வாங்கிட்டு வந்தேன். அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்துட்டேன். பெரிய சைஸ் கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு பெரிய செல்ஃபாக பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் என்கிட்ட வந்துட்டு சின்ன கார்ட்போர்டு தான் இருந்துச்சு. இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சரி இப்போதைக்கு குட்டி சைஸில் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு பெரிய சைஸாக வந்து ஷெல்ஃப் மாதிரி பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு கவர் பண்ணி இந்த சென்டரில் வந்து 3 பார்ட்டிஷனாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ஒட்டி விட்டுருக்கேன். இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட் திங்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா புக் ஷெல்ஃபாக வச்சுக்கலாம், இல்லைன்னா ஷூ அந்த மாதிரி வந்து நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. கரெக்டாக இந்த கிஃப்ட் பேப்பர் வந்து 5 பேப்பர் தான் வாங்கிட்டு வந்தேன். கார்ட்போர்டும் வந்து கரெக்டாக இருந்துச்சு இந்த ஷெல்ஃப் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே 2 பீஸாக ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுட்டு அதிலே வந்து இந்த மாதிரி பேப்பரை கவர் பண்ணி எடுத்துட்டேன். இது எதுக்குன்னா அந்த ஷெல்ஃப் மாதிரி வச்சுருக்கோம்னா அதுக்கு கீழே வந்து இதை ஒட்டி விட்டுட்டோம்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கான பொருள் வச்சாலும் அந்த கார்ட்போர்ட் வந்து கீழே இறங்காமல் இருக்கும். இதுதான் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி நிற்கும். இதில் இருக்க வேஸ்ட்டான கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் வந்து தூக்கி தூர போடாமல் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான ஐடியாஸாக மாற்றிக்கலாம். இது வந்து கீழே வைக்கும்போது வெயிட் வைக்க ஒரு மாதிரி மடங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா என்கிட்ட வந்துட்டு வேஸ்ட் பிளாஸ்டிக் டம்ளர்லாம் இருந்துச்சு. அதை வந்துட்டு இதுக்கு அடியில் இந்த மாதிரி 4 பக்கமும் ஒட்டி விட்டுட்டேன். இது ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அங்கங்கே நகட்டி வைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருந்துச்சு. இப்போ இதில் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். என்கிட்ட இருக்க எல்லா திங்ஸுமே நான் வந்து இதிலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.